பிஜிலி ரமேஷ ஞாபகம் இருக்கா? அவர் குடும்பம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுல ஒளிபரப்பான பிராங்க் ஷோ மூலமா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவரு பிஜிலி ரமேஷ். அந்த பிராங்க் வெளியான சமயத்துல சமூக வலைதளங்கள்ல கொண்டாட்டத்துக்குரிய நபரா மாறினாரு ரமேஷ். அதுக்கு பின்னாடி காத்து வாக்குல 2 காதல் மாதிரியான சில படங்கள்ல நடிக்கவும் செஞ்சாரு. ஆனா அவருக்கு இருந்த குடிப்பழக்கம் அவர படுக்கையில தள்ளிடுச்சு. சிகிச்சை எடுத்துட்டு வந்த அவரு சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாரு. இதன் காரணமா அவரோட குடும்பம் நிலைகுலைஞ்சு போயிடுச்சு. அவரோட குடும்பத்த பல பேர் மறந்துட்ட சூழல்ல, பிரபல நடிகர் தன்னால முடிஞ்ச உதவிய செஞ்சிருக்காரு. பிரபலமாயிட்ட பிஜிலி ரமேஷ்க்கு பட வாய்ப்புகளும் கிடைச்சது. அப்படி நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல வெளியான கோலமாவு கோகிலா படத்துல நடிச்சாரு. அதுக்கு பின்னாடி விக்னேஷ் சிவன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா மாதிரியானவங்க நடிச்ச காத்து வாக்குல 2 காதல் படத்துலயும் நடிச்சாரு. அது இல்லாம நட்பே துணை, கோமாளி மாதிரியான படங்கள்ல நடிச்ச அவரு, தொடர்ந்து சேனல் ஒண்ணுல நடந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலயும் கலந்துக்கிட்டாரு. சூழல் இப்படி இருக்க, கடந்த சில மாசமாவே பிஜிலி ரமேஷ் பத்தி எதுவுமே தெரியாம இருந்தது. ஆனா குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ரமேஷ், அதன் காரணமா கல்லீரல் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா மாறிட்டாரு அப்படிங்கிற செய்தி ஃபர்ஸ்ட் வெளியாகி இருந்து, அதுக்கப்புறமா உறுதியாச்சு. அதாவது தன்னோட நிலைமை பத்தி உருக்கமா அவரே பேட்டி கொடுத்திருந்தாரு. சூழல் இப்படி இருக்க, சிகிச்சை எடுத்துட்டு வந்த அவரு சிகிச்சை பலன் இல்லாம போன வருஷம் உயிரிழந்துட்டாரு. இதன் காரணமா அவரோட குடும்பம் நிலைகுலைஞ்சு போயிருந்தது. அவருக்கு ஒரு பையன் இருக்கிறாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. ரமேஷ் உயிரிழந்தப்போ விஜய் சித்து மாதிரியானவங்க நேர்ல போய் ஆறுதல் சொல்லி அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய முடிவெடுத்திருக்கிறதாவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன, பிஜிலி ரமேஷோட பையனோட கல்வி நிலை, இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தெரியுது. இந்த நிலையில பிஜிலி ரமேஷோட குடும்பத்துக்கு விஜய் டிவி நடிகர் புகழ் உதவி செஞ்சிருக்காரு. இத பத்தி ரமேஷோட மனைவியே பேசியிருக்காங்க. விஜய் டிவி புகழ் தம்பிக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். வீட்டு வாடகை கூட கட்ட முடியல. தம்பிக்கிட்ட நான் அது தொடர்பா உதவியும் கேட்டேன். உடனே எதை பத்தியும் யோசிக்காம நேரா வீட்டுக்கு வந்து ரூ. 5,000 வாடகை கொடுத்தாரு. பின்னாடி செலவுக்கு ரூ. 3,000 கொடுத்துட்டு பத்திரமா இருங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனதா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்களோ புகழுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.